ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பிட்ரோத்தலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மீட்டி ராஜாவை பாக்குறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கவ திடீர்னு மழை வரதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க பார்த்தா ஒரு பக்கம் ராஜாவை மயக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள போனால அவளை ராஜா விசாரிச்சுட்டு இருக்காரு. எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்பேன்னு. இந்த பொண்ணு சாதாரண வீட்டு ஆள்லாம் கிடையாது, ஒரு பெரிய மினிஸ்டரோட பொண்ணுதான். ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது துணை மனைவி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு சில பேர்ல இந்த பொண்ணு ஒருத்தி. இவ கூட தான் கொஞ்சமா கூட்டணி போட்டு இந்த சான்சலர் இருக்காரு, ராஜாவை எப்படியாவது மயக்கி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மீட்டி பின்னாடி எல்லாம் சுத்த மாட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை உள்ள அமிச்சிட்டு இருக்க. ராஜா பார்த்து பயங்கரமா கடுப்பாயிட்டு, ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு, போனா போதும் உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்ல, என்னை பத்தி எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிருக்கும், என் மானமே போயிருக்கும், என்ன எப்படியாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கழுத்துக்கிட்ட ஹேர் பென் வச்சு இந்த பொண்ணு மிரட்ட ஆரம்பிக்கிறா. அதை தள்ளி விட்டுட்டு சாகுறதுனா வேற எங்கேயாவது போய் செத்து தொலை, ஏன் முன்னாடி சாகாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நேரா அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு அங்க இருந்து ராஜா கிளம்புறாரு மீட்டிய பாக்கலான்னு. மீட்டி அதுக்குள்ள சரி வீட்டுக்கு போலான்னு திரும்பி போயிட்டு இருக்கா. யாருமே இல்ல, மழை வர மாதிரி இருக்கனால எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, இடி மின்னல்னு இருக்கதால. அப்பன்னு பார்த்து மீட்டியை யாரும் 2 பேர் ஃபாலோ பண்றாங்க. மீட்டி திரும்பி பாக்குறா. வேகமா அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அவளை வேகமா தள்ளி விட்டுட்டு, என்னடி இது, ராஜா கூப்பிட்டா மட்டும் தான் அப்படியே அமைதியா போவியா என்ன, எங்களை பார்த்தா மட்டும் ஏன் ஓடிட்டு இருக்க, இன்னைக்கு ராஜா அப்படி என்னத்தை தான் அனுபவிக்கிறான்னு நாங்களும் அனுபவிச்சு பாக்குறோம்னு சொல்லிட்டு மீட்டிய பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவகிட்ட ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவள் வேகமா தூக்கிட்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு, மாட்டு கொட்டாய் மாதிரி, அந்த இடத்துல போட்டு அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண ஒரு ஆளை கையில கல் எடுத்து மீட்டி தலையிலே அடிச்சிட்றா. ஆனா அடுத்து இன்னொருத்த வந்து மீட்டிய கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். கையில எல்லாம் கயிறு எல்லாம் போட்டு கட்ட ஆரம்பிக்கிறான். மீட்டி அப்படியே அலறிக்கிட்டு வெளியே ஓட ஆரம்பிக்க கையில இருக்க ஒரு ஹேர் பின் எடுத்துட்டு டக்குனு ஒருத்த மேல அப்படியே குத்தி விட்டுறா. அவங்க இருக்க ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, அந்த மரத்து மேல போய் விழுந்துட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து பெருசா மின்னல் அடிக்குது. மின்னல் அடிக்கும் போது அப்படியே அந்த மரத்து மேல இறங்கி அவன் மேல பட்டு அந்த மரத்தோட சேர்ந்து அந்த ஆளும் அங்க இருந்து எரிஞ்சு போயிடுறான். உடனே கூட இருக்கிற ஆள் பார்த்துட்டு, இவ சூனியக்காரி, இவ மிரட்டினதும் அந்த ஆளு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு அங்க கிடக்க. நம்ம மீட்டி தப்பிச்சா போதும் அங்க இருந்து அமைதியா அப்படியே கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. அப்படி நடு ரோட்ல அவ விழுந்து ரொம்ப முடியாம இருக்கும்போது சிங்கங்க ஓடி வந்துட்டான். மீட்டி என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, சிங்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி மீட்டி பாத்துட்டு மயங்கிடுறா. அடுத்த நேரா ராஜா மீட்டியோட வீட்டு வாசல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராஜாக்கு மேட்டெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா மீட்டி கதவை உள்ள போய் லாக் போட்டவ திறக்கவே மாட்டிக்கிறாளாம். ராஜா வெயிட் பண்ணி பாத்துட்டு, அந்த 2 பொறுக்கி நாய்ங்க யாருன்னு எனக்கு இப்பவே தெரியணும், ஒருத்தனை உயிரோட விடக்கூடாது, போய் விசாரின்னு நீயன் அங்க இருந்து அனுப்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பூச்சியை கூட்டு போனாங்கல்ல, என்ன அப்பாவை பார்க்கவே விட மாட்டாங்க, ரொம்ப உடம்பு முடியலன்னு. இன்னைக்கு நானே மருந்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பூச்சி அப்பதான் உள்ள போறா. பார்த்தா அவளுக்கு என்கேஜ்மெண்ட்க்கு எக்கச்சக்கமா கிஃப்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பூச்சி பாத்துட்டு இருக்க. பூச்சியோட அப்பாவும் அவளோட சித்தியும் உள்ள வராங்க. இப்பதான் பூச்சிக்கு நம்மள இங்க கூப்பிட்டது எல்லாமே டிராமா, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. ஏமா கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, எங்களை ஏன் இப்படி கெஞ்ச வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க ஆரம்பிக்க பூச்சி பாத்துட்டு இருக்கா. அப்பா அம்மா வந்தா என்ன ஃபோர்ஸ் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, இந்த லேடி வந்ததுக்கு அப்புறமா எங்க நான் பிசினஸ்ல இவ்வளவு ஆர்வமா இருக்கதால அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கீங்களோ, அவ பையனுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உங்களை மனசை மாத்த பாக்குறாப்பா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கப்பான்னு பூச்சி பேசுறா. அவங்க அப்பாக்கு லேசா ஒரு வேலை உண்மையா இருக்குமோன்னு தோணுது. உடனே இந்த சித்தி லேடி கண்ணை கசக்கிட்டு, என்னங்க இது என்னெல்லாம் பேசுறா நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ ஒரு டிராமாவை போட ஆரம்பிக்க அவங்க அப்பா மறுபடியும் மனசு மாறிடுறாரு. பூச்சியை ரூம்குள்ள கூட்டு போங்க, கைய கட்டி போட்டு வைங்க, கல்யாணம் வரை அவ கையாரும் ஓப்பனே பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இங்க இன்னொரு பக்கம் ஜில்லிய பாக்கிறதுக்கு மாஸ்டர் வந்துட்டு மீட்டிக்கு சம்பவம் நடந்ததால பயங்கர அதிர்ச்சியில இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஆமா, அவங்க யாருமே நல்லாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜில்லி பேசிட்டு இருக்கா. என்ன நீனு பிறந்ததுல இருந்தே டீசெண்டா பேசி வளர்ந்த பொண்ணு, என்ன பேசுறேன்னு கேட்க, என்னால தாங்கிக்கவே முடியல மாஸ்டர்னு சொல்லிட்டு ஜில்லி ஃபீல் பண்ணிருக்க. அப்படியே அவளுக்கு தோல்ல அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு மாஸ்டர் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஜில்லிக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது, ஆனா அது பெருசா கண்டுக்கல. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம நியன் இருக்கான்ல, வாசல்ல வந்து நடக்கிறத பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. பயங்கர கோவத்துல கையில இருக்க கூடைய கீழே போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க பாரு ஜில்லி, நான் பண்றது எல்லாமே உன் நல்லதுக்காக தான், கொஞ்சமாவது யோசிச்சுக்கோ, ரொம்ப முரண்டு புடிச்சு எதுவும் பண்ணாத, உனக்கு பெரிய போஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு, தப்பான ஸ்டெப் எடுத்து அதை நீயே வந்து பெருசாக்கி காத்தன்னு சொல்ல, எனக்கு எப்படியாவது மீட்டியை காப்பாத்தணும், அவ என்னோட ஃப்ரெண்டு, மத்தபடி எனக்கு போஸ்டிங் எதுவும் முக்கியம் கிடையாது, நீங்க போக மாஸ்டர், நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஜில்லி முதல் முறையா மாஸ்டர் கிட்ட எதிர்த்து பேசிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம சியன் மீட்டி வேற உள்ள கதவை சாத்திட்டால, ஓப்பனே பண்ணலன்னு சொல்லிட்டு அவ கதவு கிட்ட வந்து ஒரு மருந்து பாட்டில வச்சுட்டு போயிட்டு இருக்க. அதை எடுத்துட்டு மீட்டி கையில மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜன்னல் வழியா ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரி வந்து உழுது. அதை மீட்டி ஓபன் பண்ணி பார்த்தா ராஜாவை குட்டி வயசுல இருக்கும் போது மீட்டி வரைஞ்சு வச்சிருந்தால, அது பக்கத்துலயே மீட்டி உட்கார்ந்து இருக்க மாதிரியும் நம்ம ராஜா வரைஞ்சு வச்சிருக்காரு.
அதை பார்த்துட்டு நம்ம மீட்டிக்கு கொஞ்சமா கோவம் போகுது. அவரோட மனசு கொஞ்சமா சாந்தி ஆக ஆரம்பிக்குது. ராஜா இன்னும் வாசல்ல தான் வெயிட் பண்ணிருக்காரு. நேரா மீட்டி கிளம்பி வெளியே போறா. ராஜா, எனக்கு சண்டை கத்துக்கணும், ஆனா அது நீங்களாதான் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ராஜா அன்னையில இருந்து அவளை கூட்டு போயிட்டு அவளை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான கலையெல்லாம் கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது நடந்து ஒரு 2-3 நாள் ஆகுது சம்பவம் நடந்து. இப்ப வர மழை நிக்கவே இல்ல. மழை இன்னும் தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் பூச்சிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அவளை கூட்டு வராங்க. கைய கட்டி போட்டு அதுக்கும் மேல சிவப்பு துணி எல்லாம் சுத்தி மறைச்சுதான் கூட்டு வராங்க. ஆனா பூச்சி கையிலே கத்தி வச்சிட்டு இருப்பா போல. அந்த மாப்பிள்ள பொண்ணு கூட்டு போறேங்கிற நேரத்துல கையில கத்தி எடுத்துட்டு பயங்கரமா சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எவன்டா அதை கூட்டு போறது, முடிஞ்சா கூட்டு போங்கடான்னு சொல்ல அந்த மாப்பிள்ள சரியான மானங்கட்டவனா இருப்பான் போல. அத்த மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, இவள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப இவள கைய பிடிச்சி எழுதிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா சரியா அந்த இடத்துக்கு எவன்டா அதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்டு ஒரு 2-3 பேர் உள்ள வராங்க. பார்த்தா நம்ம ஷென்னு தான். எவ்வளவு தைரியம் தான், எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ண இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பூச்சியோட அப்பா கழுத்துக்கிட்டே வாழை கொண்டு போயிடுறான். பூச்சி என்ன காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பாத்துட்டு இருக்க. என்ன சார், கவர்னர் வரைய வந்திருக்கீங்க, யார் சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூச்சியோட அப்பா போய் கேக்குறாரு. இங்க வந்திருக்கவர் பேரு ஷென்னு, ராஜாவோட மாஸ்டரோட ஒரே பையன். அங்க அரசு வயல போஸ்ட்ல வேற இருக்காரு தெரியுமான்னு கேட்க உடனே நம்ம பூச்சியோட அப்பா அம்மா கால்ல விழுந்துடுறாங்க. ஐயோ, உங்ககிட்ட வம்பு வச்சுக்கணும் நான் நினைச்சு கூட பாக்கலங்க, உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. என்கேஜ்மெண்ட் மட்டுமா, எனக்கும் அவங்களுக்கும் சில பல விஷயங்களே ஆல்ரெடி நடந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு பெரிய நல்ல நாளுக்காக நாங்க கல்யாணம் பண்ணிக்காம வெயிட் பண்ணிருக்கோம். அதுக்கும் முன்னாடி அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாத்தீங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு ஷென்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த சித்தி வந்துட்டு, என்னப்பா நீங்க பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, ஆனா பூச்சி ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணு, அவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களை மாதிரி பெரிய குடும்பத்துல ஒத்துப்பாங்களா, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பான்னு சொல்ல. இங்க பாரு, இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அது கூட உங்க பெர்மிஷன் எனக்கு தேவையா என்ன, ஒழுங்கா வேலையை பாருங்கன்னு சொல்ல. சரி சரி ஓகே, நீங்க தான் ஏற்கனவே உங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்றேன்னு வர சொல்றீங்க, நீங்க 2 பேரும் இங்கே தங்கிருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்லிட்டு அந்த சித்தி லேடி ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. மீட்டி வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரா. அதுக்குள்ள ராஜா அவளோட பாடி கார்டு அமுச்சு வச்சிட்டு இருக்கான் வண்டி எல்லாம் கொடுத்து. மீட்டி பாக்குறா, என்னை பத்தி வெளியே 4 பேர் 4 விதமா பேசிக்கிறாங்கன்னு தெரியும், அதுக்குன்னு டெய்லி வண்டியிலே போயிட்டு உலகத்தை ஃபேஸ் பண்ணாமலே என்னால இருக்க முடியாது. சோ என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நடந்தே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிடுங்க, அவர் என் பேச்சை கேட்பாருன்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லி விட்டுறா. அதனால அசிஸ்டன்டாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. இங்க அந்த மீட்டி பூச்சி கடைக்கு தான் போயிட்டு இருக்கா. பக்கத்துல கடைக்காரி இருப்பால, அவங்க இருக்க அசிஸ்டன்ட பார்த்து, பாத்தியாடா இன்னும் வெக்கம் இல்லாம வெளியெல்லாம் வந்துட்டு இருக்கா பாரு, இவளுக்கு ஏதோ ஒரு வித்தை தெரியும் போலடா, சரியான சூனியக்காரின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தான் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான் போல, இவ சரியான சூனியக்காரி போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மீட்டி அதெல்லாம் காதுல வாங்கிக்காத மாதிரி நேரா பக்கத்துல ஒரு கடைக்குள்ள போயிட்டு இருக்கா. அங்க இருக்க சில லேடிஸ்லாம், அதுல நம்ம ராஜா கிட்ட தண்ணியில போய் இறங்கினால அந்த பொண்ணு கூட இருப்பா போல, இவெல்லாம் ராஜா கிட்ட போகும்போது உனக்கு என்னடி குறைச்சல், கண்டிப்பா நீ துணை மனைவி ஆகதான் போறேன்னு சொல்லிட்டு மீட்டியோட காது படவே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மீட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஜில்லியும் வந்துடுறா, அதே சமயம் சுட்டாவும் வந்துடுறா. 2 பேரும் வந்து மீட்டிக்கு சப்போர்ட் வாங்கிட்டு இருக்காங்க. எங்க உங்களுக்கு கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன, மனுஷங்களால இடியவோ மின்னலையோ வர வைக்க முடியாது, முட்டாள்தனமா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசிட்டு மீட்டியை காப்பாத்தி கூட்டு போறாங்க. மீட்டி 2 பேருக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா பூச்சிக்கும் ஷென்னுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டு ஒன்னா ரூம்ல உட்கார வச்சிட்டு இருக்க. பூச்சி பாக்குறா, எனக்கு காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ், ஆனா போனா போது இங்க இருந்து ஒழுங்கா போயிடுறா, உனக்கு ஆபத்துன்னு சொல்ல. ஷென்னு பாக்குறான், ரொம்ப நர்வஸா இருக்கு போல, உன் கையை நினைச்சு என் கையை பிடிச்சி கீழே கீழன்னு கிள்ளி வச்சிட்டு இருக்கன்னு சொல்றான். இப்பதான் பூச்சிக்கே ஐயோ ஆமா இவன் கையை பிடிச்சிட்டு இருக்கோமான்னு தெரியுது. ஆனா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நீ பிறந்து வளர்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்ல, இவ்வளவு கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு தானே நினைப்பாங்க, நீ ஏன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே அவ கைக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்கான் ஷென்னு. உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது, கல்யாணம் பண்ணிக்க, என் கடையை பாரு, நாடு ஃபுல்லா நான் எவ்வளவு பிரான்ச் ஓபன் பண்ண போறேன்னு, எனக்கு பிசினஸ் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை, ஒரு வேலை கல்யாணம் பண்ணா கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு பிடிச்ச என் கூட ஜாலியா ஊரெல்லாம் சேர்ந்து சுத்தி வரதுக்கு ஆசைப்படுற ஒரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல. நான் தான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போலன்னு சொல்லிட்டு இவனும் சின்சியரா பாத்துட்டு இருக்கான் அவளையே. கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த வெளியே சித்தி எட்டி பாத்துட்டு இருக்கா திருட்டுத்தனமா. வேணும்னே போயிட்டு பூச்சி வேகமா ஷென்னுக்கு கிஸ் பண்ற மாதிரி பெட்ல போய் படுத்துட்டு இருக்கா. சித்தி அங்க வந்து பாத்துட்டு போறதுக்குள்ள ஷென்னு கேரக்டர்ல இன்வால்வ் ஆயிடுறான். பூச்சிக்கு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க பூச்சி ஏச்சு பலார்னவனுக்கு ஒரு அறை விட்டுடுறா. ஏய் நீ தாராடி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஷென்னு கத்த ஆரம்பிக்கிறான். நான் நடிச்சேன், நீ இருக்கட கண்ணை மூடி கேரக்டர்ல இன்வால்வ் ஆன, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. சரி சரி சாரி, என்னை காப்பாத்துக்கு தான் வந்தேன், நான் தேவையில்லாம சில வேலைகளை பண்ணிட்டேன், 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே பெட்ல படுத்துக்கலாம், இல்லைன்னா என் சித்தி கிட்ட கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு, ஆனா போர்வை ஒண்ணுதான் இருக்கு, நான் தான் போத்திக்குவேன்னு சொல்லிட்டு பூச்சி போத்திக்கிறா. ஷென்னு குளிர்ல நடுங்கிட்டே பக்கத்துல படுத்துட்டு இருக்கான். ஆனா இந்த பாக்கம் இத்தனை நாள் ஆனா கூட மழை நிக்கவே இல்ல, மழை பெஞ்சு தள்ளிட்டே இருக்கு. ராஜா பாத்துட்டு இருக்கும் போதே எங்க பாடி கார்டு வந்துட்டு, மழை இத்தனை நாளா கொட்டுறதால பல ஊர்கள்ல வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கு,
மக்கள்லாம் அவங்களோட நிலப்பரப்பெல்லாம் போயிட்டு வயல்லாம் நாசமாயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கஞ்சி கூடங்கள் அமைங்க. பெண்களுக்கு குழந்தைகளுக்குலாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 தடவையாவது கஞ்சிக்கு இன்னும் கடைச்சி ஆகணும், இப்போ ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜா உத்தரவு போடுறான். அடுத்த நாள் காலைல பூச்சி எந்திரிக்கிறவ பக்கத்துல என்னடா ஒரு ஆம்பளை படுத்திருக்கானேன்னு சொல்லிட்டு ஷென்னன் கூட ஞாபகம் இல்லாம எட்டி உதச்சிட்றா. உன்னோட ஒரே ரோதனையா போச்சுன்னு சொல்லிட்டு ஷென் எந்திரிக்கிறான். ஷென்னையும் நம்ம பூச்சியையும் கூப்பிட்டு அங்க அந்த சித்தி இருக்கால சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்ப பூச்சிக்கு லெட்டர் வருது, இந்த மாதிரி ஆபத்து மீட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர். அதே நேரம் அவங்க வந்து கிளம்பலான்னு பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ள இங்க அந்த பூச்சிக்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டவன் அன்னைக்கு இறந்து போயிட்டான்ல, இன்னொருத்தன் தான்ல அவனை புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. ராஜா போயிட்டு அவன்கிட்ட நிக்க, நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ராஜா அடுத்த செகண்டே அவனை கொண்டு போட்டு நீலாம் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்க வந்து கிளம்பிட்டு இருக்காரு. இங்க ராஜா எப்படி கொன்னுட்டாரு அப்படிங்கிற விஷயம் ஊர் முழுக்க பரவிட்டு இருக்கு. அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என்ன அநியாயம் இது, ஒரு பொண்ணுக்காக இப்படி ஒரு கொலை நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ராஜா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காக ரொம்ப ஓவரா தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு மீட்டி மேலதாங்க அந்த படியே இருக்கு, மீட்டி எனக்கு என்ன சாபம் விட்டாலும் சரியான சூனியக்காரி, அதனால மழை நிக்காம பெஞ்சிட்டு இருக்கு, இதுக்கும் மேல அதை நிறுத்தணும்னா அவளை உயிர் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜா பாக்குறான், என்ன முட்டாள்தானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க மீட்டியே வந்துடுறா. இவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னதை நான் நல்லாவே கேட்டேன் ராஜா, நான் அந்த மழை நிக்கும் மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவாங்கன்னா என் உயிரை கொடுக்கறதுக்கு தயாராவே இருக்கேன். ஒருவேளை என் உயிரை கொடுத்து கூட அந்த மாதிரி மழை நிக்கல அப்படின்னா இங்க இருக்க மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் அந்த கருத்தை சொன்னாங்களோ அவங்கள நீங்க கொன்றுவேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணுங்க, அப்ப நான் வந்து என் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்ல ராஜாவே சிரிக்கிறாரு. என்ன அநியாயம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மினிஸ்டர் எல்லாம் கத்த ஆரம்பிக்க, ஆமாங்க என் உயிர் தான் அதுக்கு காரணம்னா நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கேன், அப்பயும் மழை நிக்கலன்னா அப்போ நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நீங்க தானே இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேச ஆரம்பிக்கிறா. பக்கத்துல போயிட்டு உங்க ஜோசியம் பாத்துட்டு இருக்க தட்டெல்லாம் உடைச்சு எடுத்துட்டு இருக்கா. ராஜா நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க, இப்ப மக்களை பத்தி யோசிக்க வேண்டிய நேரமே தவிர யாரு கொல்றதுன்னு அழிக்கிறத பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் கிடையாது. நான் சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சிருக்கேன், அதான் நம்ம செய்யணும். மக்கள் பானிக்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஒரு 10 ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்கா. நேரா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. அதே மாதிரி வைஸ் சான்சலர் அங்க வராரு. ஏற்கனவே ராஜா சில முக்கியமா ஏற்பாடுகள்லாம் பண்ணிருப்பாரு போல, அந்த விஷயத்தெல்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்ல, இப்ப மீட்டி சொன்ன அந்த 10 விஷயத்தையும் அடுத்து பண்ணுங்க, மக்கள் பானிக் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே ஏற்பாடுகளை பண்றதுக்கு ராஜா உத்தரவு போட்டாருன்னு வைஸ் சான்சலரும் அங்க இருந்து கிளம்புறாரு. மீட்டி அடுத்து என்னென்னலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து எழுதி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அப்பதான் நல்லா படிச்ச பொண்ணு தானே. கரெக்டா அவனுக்கு எழுதிட்டு இருக்கும் போது பூச்சி ஓடி வந்துடுறா. மீட்டிய வேகமா போய் கட்டி புடிச்சிட்டு, சாரிடி முக்கியமான நேரத்துல நான் கூட இல்லாம போயிட்டேன், என்னை ஏமாத்தி கூட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்றது, ஊருக்குள்ள உன்னை பத்தி பேசுறதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன், எங்க அப்பா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்தாரா, எப்படியோ ஒரு வழியான தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், ஒன்ன பார்த்து ராஜாவை மயக்கிறேன்னு சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம சூனியக்காரின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நான் தாங்கிக்க முடியலன்னு சொல்ல, சரி ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவ காண தொடச்சு விட்டுட்டு இருக்கான் மீட்டி. என்னால கூலாவே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு, நீ உண்மையை சொல்லு, நீ ராஜாவை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி கேட்டுட்டு இருக்கா. நான் எப்படி ராஜாவை லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மீட்டி கொஞ்சம் டவுட்டாவே பேசிட்டு இருக்கா. ஆமா நீ ராஜாவை லவ் பண்ணிட கூடாது, ஏன்னா அந்த இடத்துக்கு போனா உன்னால நிம்மதியா இருக்க முடியாது, அந்த புறம் ரொம்ப கொடூரமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நான் வந்துட்டேன்ல உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம மீட்டிய கட்டி பிடிச்சிட்டு இருக்கா பூச்சி. இங்க இன்னொரு பக்கம் அந்த ரகசிய குரூப் ஒண்ணு இருக்குமே, இந்த குரூப் பேரு பிளட் மூன். பிளட் மூன் குரூப் மறுபடியும் ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வெள்ளத்தால நம்ம மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம ஆயுதம் வாங்குறதுல கவனம் செலுத்தணும்னா நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் மக்களும் இறந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்ல, பிளட் மூனோட தலைவன் பாக்குறான். ஆனாலும் நம்மளால இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, சில பேரோட உயிர்கள் தியாகம் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு பெரிய கோலை அச்சீவ் பண்ண முடியும், அதனால இப்போதைக்கு அதை நிறுத்தாம சீக்கிரமா வெப்பன்ஸ் அதிகம் வாங்குறதுலயே கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு. ஆனா அது பிடிக்கவே இல்ல, நம்ம மக்கள் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா கிட்ட ஷென்னு போயிட்டு, நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஊரை விட்டு போனேன், ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற சில பேரு ரூட்டை மாத்திட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த சூட்டா இருக்கால அவதான் அதுக்கு முன்னாடி தகவல் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன், ஆனா அந்த குரூப் பேரை பொழிச்சிட்டேன், பிளட் மூன் அப்படிங்கறது தான் அந்த குரூப்போட பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கிட்ட ஷென்னு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நானே என்னோட இடத்த மாத்துற மாதிரி வேற இடத்துக்கு போயிட்டு சில பல விஷயங்கள்லாம் மாத்தி பண்ணிட்டேங்கிறதால என்ன அந்த அளவுக்கு அவன் டவுட் படல, நேரா அப்பதான் நான் பூச்சியை கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு மீட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவளை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்க. ராஜா அவ்வளவு மினிஸ்டர்ஸை ஏத்துக்கிட்டு மீட்டியே காப்பாத்திருக்கீங்க, நான் நினைச்சதை விட மீட்டியே நீங்க ரொம்ப முக்கியமா நினைக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஷென்னு கேட்டுட்டு இருக்கான். ராஜா அதெல்லாம் கண்டுக்காம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. இங்க பார்த்தா அடுத்து மீட்டி கிட்ட சிங்கு வந்துடுறான். நான் வந்து இங்க பாருங்களேன் ஒரு பெல் ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன், மழை பெய்யும் போதெல்லாம் இந்த கிளாஸ் பெல்லுல வெளிச்சப்பட்டு வானவில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மீட்டி சிரிக்கிறா. நீ சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு சிங்கு கேட்டுட்டு, உனக்கு நான் ஒரு வெப்பன் கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு ஒரு ரிங் ஒண்ணு மாட்டி விடுறான். அது வந்து குட்டியா முள்ளு மாதிரி ஒண்ணு வந்திருக்கு, அதை அவ கையில போட்டு விட்டுட்டு இருக்கான். ஏண்டா பெரிய ஆபத்துல இருந்து எப்பரா தப்பிக்கிறதுன்னு கேட்க, இது ஜஸ்ட் ஒரு எக்யூப்மெண்ட் தான், இங்க பாரு தூரமா வரும்போதே அவங்க மேல ஏறதுக்கு குட்டியா அம்பு, நீ கைக்குள்ளேயே காம்பாக்டா வச்சுக்கலாம்,
அப்புறம் இது பாரு குட்டி பாம், அவங்க மேல போட்டு நீ ஓடி போயலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய வெப்பனா எடுத்து கொடுத்து, உனக்கு ஆபத்து வரத்துக்கு நான் விட மாட்டேன், எப்பவுமே உன் பக்கத்துல இருந்து பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கு சொல்ல, மீட்டி அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து ஏனாக போது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.